பாப்பு குடும்ப உறவுகளே, இன்னைக்கு அரசருடைய ஓவியம் அப்படின்ற ஒரு கதையை தான் உங்கள் கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்னைக்கு இந்த புக்கில் படித்தேன். அதனால் உங்களுக்குமே அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து கதைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, சாமி கூட பைபிளில் பார்த்திங்கன்னா நிறைய ஓமைகள்னால் நிறைய கதைகள் மூலமாக ஸ்டோரியை சொல்லும் போது குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப நல்லா புரியும். குழந்தைங்க எப்பவுமே சின்ன கிளாஸ் நான் ஹேண்டில் பண்ணுறதுனால கதை சொல்ல போகிறேன் அப்படின்னா உடனே எல்லாரும் ரொம்ப குவைட்டாக குட் பாயாக குட் கேர்ளாக ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப கருணையுள்ள ஒரு அரசர். அந்த அரசருக்கு ஒரு கண் தெரியாது, ஒரு கால் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மாளிகையில் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள், அந்த ஓவியங்கள்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள். ஒரு ராஜானா அவங்க அப்பா தான் அதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்திருப்பார், அவங்க தாத்தா தான் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்திருப்பார். அதை பார்த்ததும், அந்த ஓவியங்கள் எல்லாம் இந்த அரண்மனையில் மாட்டி வச்சுக்கிறத பார்த்ததும் இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசைனா, நம்மளையுமே யாருன்னா ஓவியம் செஞ்சு இது மாதிரி நம்ம செவத்தில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கால் ஒரு கண் மட்டும் கொண்ட அரசரை யாரால அழகாக வரைய முடியும்? ஏன்னா நிறைய ஓவியர்கள் தத்ரூபமாக இருக்கிறத தான் வரைய முடியும். அப்படி வரைஞ்சாலும் ஒரு காலுமே இல்லை, ஒரு கையுமே இல்லை. அதை யார் எப்படி வரைவாங்க அப்படி சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு. இதற்காக ஒரு போட்டியை அறிவித்தார் அரசர். என்னுடைய ஓவியத்தை சிறப்பாக வரைகிறவர்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு போட்டியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே யோசிக்கிறாங்க, இந்த ராஜாவை எப்படி அழகாக வரைய முடியும்? இவருக்கு அதுவும் இல்லாத யாருமே, ஆனால் அவருடைய ஓவியத்தை வரைவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஏன் முன்வராமல் இருந்திருப்பாங்கன்னா, ராஜா ஒரு கண் இல்லாமல் ஒரு கால் இல்லாமல் வரைஞ்சா அவர் ராஜா நீ என்னையே இப்படி வரையிறியா அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருவாரோன்ற பயத்தில் கூட இருந்திருக்கலாம். யாருமே வரவில்லை சொல்லிட்டு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஒரு நாள் வயதான ஒரு ஓவியர் அங்கு வந்தார். நான் உங்களுடைய ஓவியத்தை வரைகிறேன் என்றார். வயதான ஒரு ஓவியர், வயதானவர்னா அவர் எவ்வளோ அனுபவமிக்கவராக இருந்திருப்பார். எத்தனை ஓவியங்களை அவர் வரைந்து சிறப்பாக பரிசுகளெல்லாம் பெற்றிருப்பார். ஓவியம் என்பது ஒரு கலை. அந்த கலையை பெற்ற ஒரு வயதானவர் ஓவியத்தை வரைகிறாரு. சொன்னபடி அவர் அரசரை ஓவியமாகவும் வரைந்து விட்டார். யார் வரைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வரைஞ்சிட்டாரு இந்த அரசரை. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அந்த ஓவியத்தை பார்ப்பதற்கு அரசரும் மற்றவர்களும் ஆவலுடன் இருந்தார்கள். இப்போ நானுமே அதே ஆவலோடு தான் இருக்கிறேன். எப்படி வரைஞ்சிருப்பார்? இருக்கிற மாதிரியே வரைஞ்சா ஒரு காலும் இல்லை, ஒரு கண்ணும் இல்லை. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை நம்மளுக்கு தண்டிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் கூட இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஆசை, இப்போ நம்மளை கூட வரைய பொழுது என்ன அப்படியே வரைஞ்சா எப்படி இருக்கும்ல அப்படின்னா அவங்க வரைய நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகும். அப்படியே வரைகிறாங்களா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலையில் அவருடைய ஓவியம் எப்படி இருக்கும் என்று காண்பதற்கு அனைவரும் விரும்பினார்கள். ராஜாவை கூட இருக்கிற மந்திரிகள், அமைச்சர்கள், இந்த காவலர்கள், பணியாளர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. ராஜா எப்படி தான் இந்த பெரியவர், இந்த வயசான ஓவியர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. நிறைவாக முதிய ஓவியர் தன்னுடைய ஓவியத்தை காட்டினார். அனைவரும் வியர்ந்து நின்றார்கள். எல்லார்கிட்டையும் பெரியவர் வரைஞ்சி முடிச்சுட்டு, இங்கே பாருங்கள், நான் ராஜாவை ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் பொழுது எல்லாரும் வியப்பாக இருந்தாங்க. அந்த ஓவியத்தில் அரசர் ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருந்தார்.
அவருடைய ஒரு கால் மட்டும்தான் வெளியில் தெரிந்தது. எவ்வளோ அழகாக வஞ்சிருக்காரு பாருங்க. அரசர் வந்து குதிரை மேலே உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. குதிரை மேலே உட்காரும் பொழுது ஒரு கால் தானே தெரியும் நம்ம இந்த பக்கம் வரையும் பொழுது, அதனால் ஒரு கால் மட்டும் தெரியுது. அவர் அம்பு எய்வதற்காக குறிப்பார்த்து கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய ஒரு கண் மூடி இருந்தது. எப்போவுமே வந்து அம்பு எய்யும் பொழுது ஒரு குருவியோ இல்லை ஒரு எதிர்க்க இருக்கிற ஒரு விலங்கை வந்து வீழ்த்தும் போது குறிப்பார்ப்பதற்காக ஒரு கண்கள் எப்போவுமே வந்து ராஜாங்கள் நம்ம கூட பொதுவாக மூடிக்கின்னு ஒன்றுத்துல தான் நம்ம வந்து பார்ப்போம். அது மாதிரி மூடி இருக்கிற கண் வந்து அவர் கையில் வந்து ஒரு அம்பை கொடுத்துட்டாரு. அம்பை கொடுத்ததும் ராஜா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இந்த ஓவியத்தை பார்த்து. ஓவியத்தை கண்டு மகிழ்ந்த அரசர் ஓவியருக்கு பரிசுகளை வாரி வழங்கினார். பாருங்க எவ்வளோ பரிசு. அவருடைய மன மகிழ்ச்சி ஆனதுனால நிறைய பரிசு பொருட்களை ஓவியருக்கு, வயதான தாத்தாவிற்கு, பெரியவருக்கு அரசர் வந்து கொடுக்குறாரு. அந்த ஓவியத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, ஆனால் ராஜாவுக்கு அவர் மரிக்கிற வரைக்கும் அதை பார்க்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த கதையினுடைய நீதி, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, எதிலும் நல்லதையே பார்க்க வேண்டும். ரொம்ப அழகான ஒரு கருத்து. எதிலும், எல்லாத்துலேயும், குடும்பத்துலேயும் சரி, நம்ம சமுதாயத்தில் ஒர்க் பண்ணுற இடத்துல மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைகளை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போமே தவிர அவங்களுக்குள்ள எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஒரு சின்ன பாயிண்டில் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அதை வந்து தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரோம். இந்த ஓவியத்தில் அந்த பெரியவரை தான் வந்து ரொம்ப நம்ம வந்து மதிக்கணும். ஏன்னா அவர் வந்து வரைஞ்சதும் ஒரு கால் இல்லாமல் ஒரு கண் இல்லாமல் கூட வரைஞ்சிருக்கலாம். ஆனால் ராஜா ரொம்ப வருத்தப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை மகிழ்ச்சி ஆக்கிற விதமாக அழகாக குதிரை மேலே ஏறி இருந்தால் ஒரு கால் தான் தெரியும், குறிப்பார்த்து அம்பு எய்யும் பொழுது ஒரு கண் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்நாளில் அந்த ஓவியத்தை மறக்கவே மாட்டார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார். இருக்கிறதுலையே பெரிய சந்தோஷம் பிறரை மகிழ்ச்சியாக்கி பார்ப்பது மட்டுமே. நீதி, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி வந்து பிறரிடம் உள்ள நல்லதை மட்டும் பார்க்கணும். அவங்களுக்குள்ள எவ்வளோ வந்து குறைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாமே. ஆனால் ஒரு சண்டை வந்ததும் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ வந்து நன்மையான காரியங்கள் எல்லாமே அவங்க மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அவங்கள என்ன பண்ணுவோம், டக்குன்னு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம அவங்களுடைய மைனஸ் எதுவோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். அதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இதை கேட்குற நீங்கள் கூட யாரையுமே வந்து அது மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த கதையில் வந்து எவ்வளோ அழகான ஒரு ஓவியம் இல்லை, அந்த ஓவியத்து மாதிரியே அவருக்கு இருக்கணும்னு ஆசை இருக்கும். அவ்வளோ உண்மையாலே எனக்கு இதே மாதிரி வந்து இன்னொரு கால் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ராஜா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு ஓவியம்தான், ஆனால் அந்த ஓவியம் அவ்வளோ ஒரு ஞானமாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அரசரையும் மகிழ்ச்சி ஆக்கணும். இந்த ஓவியம் எல்லாருக்குமோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதான பெரியவர் செய்த காரியம் மிகவும் பாராட்டத்தக்கது. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதையை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நிறைய வந்து ஸ்டோரிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப கதைலாம் பைபிள் படிக்கும் போது கூட அது ஒரு ஸ்டோரியாக இருந்தால் நான் மறக்கவே மாட்டேன். எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டாக ஞாபகம் இருக்கும் எனக்கு. கதைனா உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஊனமுற்றவர்கள், கால் நடக்க முடியாமையோ, பார்வை இல்லாமையோ, பேச முடியாமல் இருக்கிறவங்கள, ஸ்பெஷல் சைல்டு, அவங்க எல்லாம் தெய்வ குழந்தைகளுக்கு சமம், அவங்களையுமே வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். தேங்க்யூ டு ஆல்.